ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 30க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கும்பமேளாவில் நெரிசலில் 30 பேர் உயிரிழப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி போய் இடர்கள்னு சொல்லிட்டு 8th புக்கில் ஒரு லெசன் இருக்குங்க. ஸோ அந்த லெசனை ஃபுல்லாக படிச்சிருங்க. உங்களுக்கு அது கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு 100வது ராக்கெட் இஸ்ரோ சாதனை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவை போன்று இந்தியாவிலும் தரை வழி, கடல் வழி, வான்வழி போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு பயன்பாட்டுக்கு உதவும் மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பாய் IRNS ஞாபகம் இருக்குங்களா? IRNSSS அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம GPSன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் பார்த்தீங்களா? அந்த சேவையை அமெரிக்கா வழங்குதுன்னா நமக்கும் IRNSS சேவை தான் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நேவிலேருந்து எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க. அந்த செயற்கைக்கோளை பார்த்தீங்கன்னா GSLV F-15 மூலமாக ஏவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கப்பா. அடுத்தது பாருங்கள், GSLV F-15 ராக்கெட் இஸ்ரோவின் 100வது ராக்கெட் திட்டமாகும். இதுவரை முன்னெடுக்கப்பட்ட 100 ஏவுதல்களில் 91 வெற்றி பெற்றுள்ளாங்க. நம்ம 9 வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் GSLV வகை ராக்கெட்டுகளில் 17 முறை அனுப்பப்பட்டு அதில் 13 முறை வெற்றி பெற்றுள்ளது. அப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எத்தனை திட்டங்கள் வெற்றின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 91 திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதுங்க. அடுத்தது, ஸோ இதெல்லாமே கிரிட்டிக் நியூஸாக இருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக திருக்குறளுக்கு போயிடலாங்க இன்றைக்கி. ஓகே, இங்கே ஒரு ஜஸ்ட் ஆர்டிக்கலுக்கு பட்ஜெட் சில எதிர்பார்ப்புகள். பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. கெட் ரெடி காய்ஸ். பட்ஜெட்டை பற்றி நான் கண்டிப்பாக நிறையவே சொல்வோம். பாருங்கள், இந்தியாவின் முதல் நிதிநிலை அறிக்கையை நவம்பர் 1947ஆம் ஆண்டு RK சண்முகம் செட்டியார் தாக்கல் செய்தார். அப்போ முதல் நிதி அமைச்சர்னாலும் இவர் தான் வருவார் பாருங்கள். புரியுதுங்களா? ஜவஹர்லால் நேரு டைமில் ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க, லால் பகதூர் சாஸ்திரி டைமில் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் நமக்கு என்ன கிருஷ்ணமாச்சாரி இங்கே நோட் பண்ணிக்கலாமா? லால் பகதூர் டைமில் கிருஷ்ணமாச்சாரியார் பண்ணியிருக்காரு, சுப்பிரமணியம் 2 முறை பண்ணியிருக்காரு, வெங்கட்ராமன் இடைக்கால பட்ஜெட் பண்ணியிருக்காரு, சிதம்பரம் 9 முறை சரிங்க 8 முறை பண்ணியிருக்காருங்க. பட் நம்ம நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்திங்கன்னா 8 முறை பண்ணியிருக்காங்க. அதில் 6 வந்து முழு நேர பட்ஜெட், 2 வந்து இடைக்கால பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணுங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக மகாத்மா காந்தி MG நரேகா வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இருக்குல்ல, 2024ஆம் ஆண்டிற்கான நிதி ஒதுக்கீட்டில் 33% குறைக்கப்பட்டிருக்கு. இதனால் வேலை வாய்ப்பின்மை அதிகரித்ததாக குறிப்பிடுகிறார்கள். இந்த பட்ஜெட் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்ற போகிறாங்கன்றத சொல்லாங்க. ஸோ நம்ம இந்த பட்ஜெட்டை பற்றி டீட்டெயில் ஆர்டிக்கலாகவே பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கான குறள் பாருங்கள். அருமை உடைத்தது என்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சி உண்டாக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அந்த விஷயத்தை சோர்வே அடையக்கூடாது. அது ஜெயிக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அது கிடைச்சிட்ட உடனே திருப்பி என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, முயற்சியை என்றைக்குமே கைவிட்டக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றது சொல்லியிருக்காருங்க. அந்த பெருமை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து சேர்க்கணும் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், கலைஞர் கனவு இல்ல திட்டம் மேலும் 500 கோடி நிதி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் நம்ம ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். 2030ஆம் ஆண்டுக்குள் ஊரக பகுதிகளில் 8 லட்சம் வீடு புதிதாக கட்டி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. புதுசாக என்ன பண்ணி போகிறாங்க, கட்டுறாங்க. அப்படின்னா 2030ஆம் ஆண்டுக்குள் குடிசை இல்லா தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இலக்கு இருக்குங்க நமக்கு. இன்னும் 5 வருஷத்தில் என்ன பண்ண போகிறாங்க, குடிசையே இருக்காத தமிழ்நாடு அப்படின்றத உருவாக்க போகிறாங்க. அதுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டம் ரொம்ப உதவும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது, ஸோ அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 100 ராக்கெட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போவே 100 செலுத்திட்டோம், அடுத்த 5 ஆண்டுகளில் திருப்பி 100 ராக்கெட் வேண்டும் சொல்லியிருக்காருங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம், சந்திரயான் 4, சந்திரயான் 5, செவ்வாய் கிரகத்துக்கு தரையிறங்கும் திட்டம், வெள்ளிக்கோள் ஆய்வு செய்யும் திட்டம். இந்த திட்டங்கள் எல்லாமே அடுத்தடுத்தாக செய்ய போகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இஸ்ரோ வாட்ச் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்காவின் நாசா அமைப்பும் இஸ்ரோவின் இணைந்து கொண்டு வரும் நிசார் எனப்படும் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படுது. அப்போது நிசார் செயற்கைக்கோள் திட்டத்தை செயல்படுத்தும் 2 அமைப்புகள் கேட்டாங்கன்னா நாசா, இஸ்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸுங்க. இந்த மாதிரி கொஷின்ஸை மிஸ் பண்ணுறாதீங்க சயின்ஸ் அண்ட் டெக்கில். அடுத்தது, ஸோ இன்னொரு ஜிகே பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இஸ்ரோவுடைய வரலாறு கொடுத்துருக்காங்க. விண்வெளி ஆய்வு சிற்பி என போற்றப்படும் விக்ரம் சாராபாய் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவின் முதல் தலைவர்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சரிங்களா? இஸ்ரோவின் முதல் தலைவர் யாருன்னா விக்ரம் சாராபாய். அதை மட்டும் நோட் பண்ணுங்கள், வேறு எதுவும் வேண்டாம். நெக்ஸ்ட்டு வாக்கப் சட்டம் இதெல்லாம் வேண்டாங்க. அடுத்து பாருங்கள், குடியரசு தின விழாவில் இந்த அலங்கார ஊர்திகளுக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு தருவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அணிவகுப்பில் மகா கும்பமேளாவை காட்சிப்படுத்திய உத்தரப்பிரதேச மாநிலம் அலங்கார ஊர்தி முதல் பரிசை தட்டி சென்றது. அப்போ சொல்லலாமா? ஸோ பாருங்கள், குடியரசு தின விழா அப்படியே ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். இந்தோனேஷியாவுடைய பிரபாஹோ சுபியானந்தோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா
சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். அதில் அலங்கார ஊர்தியில் முதல் இடத்துல யார் கைப்பற்றுறாங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் மகா கும்பமேளாவை காட்சிப்படுத்த அவங்க தான் வாங்கியிருக்காங்க. 2வது இடத்துல யார் வாங்கியிருக்காங்கன்னா வடகிழக்கு மாநிலமான திரிபுரா சுற்றுச்சூழலுக்கு உகந்த மரபொம்மைகளை காட்சிப்படுத்தியது. ஸோ மரபொம்மைகளை கொடுத்துருக்காங்க, அவங்க 2nd பிளேஸ் வாங்கியிருக்காங்க. 3rd பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 இடங்கள் மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ அந்த 3 இடங்களை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, போதுமானதுங்க. ஓகேங்க, ஐ திங்க் இன்னையோட இந்த நியூஸ் பேப்பர் முடியுது. ஸோ டெய்லி நியூஸை கண்டினியூ பண்ணிகிட்டே வந்துடுங்க. தேங்க்யூ.